இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வச்சு எப்படி பூரி சுடுறதுன்னு இதுக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு சேர்த்து நீங்க குருமா வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு பற்கள் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா நீளமா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குருமாவுக்கு ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்பவும் தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு மசிச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை நல்லா கையால் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கூடுதலாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த குருமா நல்லா கொதி வரட்டும். இதுக்கு இடையில 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூடுதலா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கரைச்சி எடுத்து வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு அதிகமான கடலை மாவு சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்தீங்கன்னா போதும். இந்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க. இந்த குருமாவில் கடலை மாவு சேர்த்ததுமே கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கெட்டி கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, ஹோட்டல் சுவையில் ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை மாவு வச்சு எப்படி உப்பலான பூரி சுடுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைய ஆரம்பிங்க. எடுத்ததும் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த பூரிக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது ரொம்பவும் தனியாக பிசைஞ்சிடாதீங்க. அப்போ பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி மாவை காட்டிலுமே இது கொஞ்சம் கெட்டியாகவே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பூரிக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைங்க. ரொம்பவும் மாவை அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு இந்த மாதிரியே லேசாகவே மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கையிலே ஒட்டவே இல்லை. எடுக்கும்போதே உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு தெரியும் பாருங்கள். மாவு உருண்டை இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு பூரி சுடும்போது நல்ல உப்பலாக எலும்பி வரும். அதுக்கப்புறம் பூரியும் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கோதுமை மாவு உருண்டை இந்த அளவுக்கு நல்லா உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. விரிசல் எதுவுமே விழுகாமல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த கோதுமை மாவில் லேசாக இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. அதிகமான மாவு இல்லாமல் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பூரிக்கு நீங்கள் மாவு தேய்க்கிறதுமே ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. எடுத்து வச்சுருக்க உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாகவே தேய்ச்சி கொடுங்க. ரொம்பவும் அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஆயிரும். அப்போ உப்பெல்லாம் உங்களுக்கு பூரி எலும்பி வராது. இப்போ நான் தேய்ச்சிருக்கதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரங்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு பூரி கனமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் மாவு தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பூரி நல்லா எலும்பி வரும். இப்போ இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பூரி பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. பூரியை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததும் அப்படியே விடாமல் கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயை அள்ளி அள்ளி ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ பூரி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பூரி பொரிச்சு பாருங்கள். எல்லா பூரியுமே நல்லா உப்பலாக ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் பூரியை எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு பூரியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா பூரியும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூரி எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்ட் ஆகாது. நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரி சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். அதே ஹோட்டல் சுவையில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.